வாக்குத்தத்தம், நீ எட்டாத காரியத்தையும் பெரிய காரியத்தையும் உனக்கு நான் செய்வேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் உங்கள் தலையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் மேலே அப்படியே வந்து உங்கள் தொழிலில், வியாபாரத்தில் அப்படியே வந்து பலிக்கும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் அப்படியே செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நல்ல வாக்குத்தத்தம் 1ஆம் தேதி கர்த்தர் கொடுத்தார். வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆமென். 1ஆம் தேதியெல்லாம் நீங்கள் தூக்கத்தெல்லாம் உதறி விட்டுட்டு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாய் தக்காளி எட்டி வாச்சிட்டு போய் இயேசுவின் நாமத்தில் மாதம் 1ஆம் தேதி போட்டு அமுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று கொடுத்துட்டு என்ன செய்யணும்? தோத்திரம் பண்ணி ஆலயத்துக்கு வந்துடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 8ஆம் மாதம் போயிடுச்சு. நீ வருமா? 8ஆம் மாதம் 1ஆம் தேதி வருமா? நீ தலைக்கீழ நின்று தண்ணி குடிச்சாலும் வராது. அல்லேலூயா. அப்போ 9ஆம் மாதத்துக்கு பிளான் பண்ணுங்க. 1ஆம் தேதி தேவ சமூகத்தில் போய் நான் நிற்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த வாக்குத்தத்த வார்த்தையை மறுபடியும் ஒருத்தர் வாசிக்க பார்க்கலாம். அதிலிருந்து சில ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். வாசியுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன். 1 யோவான் 4:4 சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நீயும் நானும் சின்ன ஆளுதான். ஆமென். நமக்கு பணம் கிடையாது, பதவி கிடையாது, ஆட்கள் பலம் கிடையாது. தோத்திரம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இல்லை, பங்காளிங்க நிறைய பேர் இல்லை. டோன்ட் வரி, கவலைப்பட வேண்டாம். உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் பாத்தியா, அவர்தான் பெரியவர். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில அவன் எட்ட முடியாதது என்னன்னா கோலியாத். ஆமென். அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். ஆமா. ராஜா எட்ட முடியல, மந்திரி எட்ட முடியல, சேவகன் எட்ட முடியல, அமைச்சர்கள் எட்ட முடியல, காலாட்பட, குதிரைப்பட, வில்பட, ஈட்டிப்பட யாராலும் எட்ட முடியல. எல்லாரும் வரிசையா உக்காந்துக்கின்னு எல்லாம் கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறான். ஆனா ஒருத்த வந்து குரல் கொடுக்குறான், நீங்க யாராவது டில் இருந்தா வாங்கடா, நான் உங்களை ஜெயிச்சிட்டேன்னா நீங்க எல்லாம் எங்களுக்கு அடிமை, நீங்க என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை. அல்லேலூயா. எல்லாரும் கத்ரான்களை தவிர ஒரு பயணம் போல. ஆனா அபிஷேகம் பெற்றவன் அந்த இடத்துக்கு போனான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமா. அன்னைக்கு இயேசுவை பிடிக்கும் போது ஓடி 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 போய் ஒளிஞ்சவன் பரிசுத்த ஆவி பெற்ற உடனே ஒருத்தர் நிக்கல, 11 பேரையும் சிந்திக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 11 பேரையும் சிந்திக்க, ஏன் எங்க உயிரை போனாலும் பரவாயில்ல. இயேசுவை பிடிக்கும் போது இருட்டுல ஓடி ஒளிஞ்சவன் இயேசு செத்துட்டாரு, சீஷர்களை தேடுறாங்க, எல்லாம் பூட்டின வீட்டுக்குள்ள ரகசியமாய் தலைமறைவாக மறைந்து மறைந்து ஓடினவன் பரிசுத்த ஆவி பெற்ற உடனே எங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, எல்லாமே இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எட்ட முடியாத காரியத்தை இந்த மாசம் எட்டுவேன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க தலை மேல வந்து அது அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் கர்த்தர் வந்து பலிக்கப்படும். அல்லேலூயா. ஏன்னா அவர் சின்ன காரியத்தை செஞ்சா அவர் சின்னவர். அல்லேலூயா. ஆமா. சின்ன காரியம் செஞ்சா சின்னவர். நமக்கு எட்ட முடியாத நமக்கு செஞ்சா